பென்சில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹1.90 பென்சில் பாத்தீங்கன்னா மேல ரப்பர் வச்சு வரும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹5.50. இந்த எரேசர் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குட்டி எரேசர். இது வந்து உங்களுக்கு காஸ்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 72 பைசா தான். இதோட ஷாப்ல பாத்தீங்கன்னா ₹1. கேட்ரேஜ் பேனா இந்த மாதிரி சரத்துல வந்துரும். 10 பீஸ் இருக்கும் சரத்துக்கு. ஒரு பீஸ் பாத்தீங்க அப்படின்னா ₹13. பார்க்கர் பேனாலே விலை கம்மி பார்க்கர் பேனா ₹29. கேட்ரேஜ் பேனால பாத்தீங்க அப்படின்னா 40 பீஸ் சேல்ஸ் பண்றாங்க. அது காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ₹19 தான். விலை கம்மி கரெக்ஷன் பேனா இது வந்து ₹7 தான் உங்களுக்கு ஆகும். ஒரு சீட்டுக்கு 10 பேனா வரும். பாக்கெட்டுக்கு 100 கேட்ரேஜ் வரும். ஒரு கேட்ரேஜோட விலை வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 90 பைசா. கிளே இது வந்து கிளே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ₹19 தான். எரேசர் இது வந்து ₹5.80. ஃபைல் பாத்தீங்கன்னா ₹10 சேல்ஸ் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைம் வெறும் ₹4 தான் உங்களுக்கு. நரோட்டோ ஸ்டிக்கர் ₹3 வரும். இது ₹3.50 வரும். ஃபேன்சி பேனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ₹10 தான் ஆகும். மேக்னெட் பாக்ஸ் வெரைட்டிஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஐட்டம். இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா கடையில் வச்சீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போவாங்க. பிளாஸ்டிக் பென்சில் பாக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டசன் ₹90. பாட்டில் நம்ம கிட்ட வாட்டர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 1 லிட்டர். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ₹20. பென்சில் பாக்ஸ்ல இந்த மாதிரி வந்து வித்தியாசமான ஐட்டம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஸ்பின்னர் பென்சில் பாக்ஸ் பசங்க அந்த மாதிரி அதுக்கு உண்டான ஐட்டம் சொல்ல வந்துடும். இது வந்து எக்ஸ்ட்ரா பென்சில் பாக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பென்சில் பாக்ஸ். நம்ம சுத்திக்கலாம் ஃபோன் பென்சில் பாக்ஸ். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன்ப்பா. ஓகே, ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டுருக்கோம் சார். ரெஸ்பான்ஸ்ல எப்படி இருக்கு சார்? நல்லா போயிட்டு இருக்கு. பழைய வீடியோ இன்னது வரைக்கும் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே சார். நம்ம தீபம் நோட்புக் அண்ட் ஸ்டேஷனரிஸ் எக்ஸாக்ட்டா எங்க சார் லொகேட் ஆயிருக்கு? ஈரோடு பன்னீர்செல்வன் பார்க்ல இருந்து தாலுகா ஆபீஸ் ரோடு வழியா வந்தீங்கன்னா மரப்பாலம் போற வழியில ஒரு 100 மீட்டர்லயே நம்ம கிடைக்கும். ஓகே, நம்ம கிட்ட என்ன மாதிரியான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு? ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஓபன் பண்ண போறாங்க. இப்போ ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் குட்டீஸ்லாம் நிறைய விரும்புவாங்க சார். இப்போ நம்ம கிட்ட என்ன மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்க? நிறைய ஐட்டம் லாஸ்ட் இயர் இருந்ததை விட இந்த வருஷம் வந்து புது ஐட்டம் நிறைய இம்போர்ட்டட் ஸ்டேஷனரி நிறைய வச்சிருக்கிறோம். ஓகே, அது போக பிராண்டட் ஐட்டம் எல்லா ஸ்டேஷனரியுமே கிடைக்கும். எல்லா கம்பெனி பொருளும் கிடைக்கும். அது போக வந்து இம்போர்ட்டட் ஸ்டேஷனரி ஐட்டமும் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ஐட்டம் நிறைய நம்மகிட்ட இந்த வருஷம் வந்து வச்சிருக்கிறோம். இந்த தளம் மட்டும் இல்லாம 2 தளத்துலயும் நம்ம வந்து ஸ்டேஷனரி ஃபுல்லா ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஸ்டார்டிங் என்னென்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சாதாரணமா ஒரு சின்ன அழகான ரப்பர் வந்து 62 பைசா. அந்த ரப்பர் வந்து ₹3 வரைக்கும் விற்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 150-200 வரைக்கும் பேனா ஐட்டம், பென்சில் ஐட்டம் இதெல்லாம் வந்து வெரைட்டிஸ் நிறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கவங்க இந்த பொருள் எடுத்து பண்ணணும் நிறைய எதிர்பார்ப்பாங்க. இப்ப ஒருத்தங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி சப்போர்ட் பண்றீங்க? அவங்க எந்த மாதிரி எல்லாம் ஏர்ன் பண்ணலாம் சார் இந்த பிசினஸ்ல? ஒரு ஜெராக்ஸ் மட்டும் வச்சுட்டு இருக்கிறவங்க கூடவே வந்து சப்போர்ட்டுக்கு ஸ்டேஷனரி பண்ணலாம். நல்ல மார்ஜின் இருக்குது. ஓகே, மார்ஜின் வந்து மினிமம் 25% இருந்து அதிகபட்சம் 50%, ஒரு சில இடத்துக்கு 100% எல்லாம் கூட மார்ஜின் இருக்குது. ஒரு சின்ன ஜெராக்ஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க பக்கத்துலயே ஒரு 10-30,000 போட்டோ கூட போதும். ஒரு சின்ன ரேக் ஒதுக்கிட்டாங்கன்னா போதும், ஸ்டேஷனரியும் சேர்த்து விற்கலாம். அது ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் கடையா இருந்ததுன்னா ரொம்ப அருமையா சேல்ஸ் ஆகும், நல்லா போகும். குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 முதலீடு போட்டாங்கன்னாவே போதும். நாளைக்கு ஒரு 5,000 சராசரி பிசினஸ் ஆகுது அப்படின்னா ₹2,000 உறுதியா ப்ராஃபிட். இப்ப டெலிவரிலாம் நம்ம எப்படி சார் பண்றோம் கஸ்டமருக்கு? அது ₹1,00,000 மேல எடுக்கிறவங்களுக்கு டோர் டெலிவரி அவங்களுக்கு வந்து நாங்க ஷிப்பிங் சார்ஜ் எதுவுமே பண்றது இல்ல, டெலிவரி கொடுத்துறோம். தமிழ்நாட்டுல எந்த இடத்துல இருந்தாலும் சார். இப்ப ஸ்டேஷனரி ஐட்டம்னு எடுத்துட்டா இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல இருக்கு சார். இப்ப அவங்களுக்கும் நமக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் நோட் புக் நம்ம சொந்தமா மேனுஃபேக்சரிங் பண்றோம். மில்ல இருந்து நேரடியாக பேப்பர் கொள்முதல் பண்ணி நம்ம யூனிட்லயே தயார் பண்றதுனால ரேட் மேல குறைவா கொடுக்க முடியும், ரொம்ப சீப்பா கொடுக்க முடியும். ஒரு சில இடங்கள்ல வந்து வேற பக்கம் நோட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சேல் பண்ணுவாங்க, அவங்க ஒரு மார்ஜின் வச்சிருப்பாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்களே தயாரிப்பாளருங்கிறதுனால ரேட் கம்மியா கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா இம்போர்ட் பண்றோம். டைரக்டா இம்போர்ட் பண்றதால ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாம் சென்னையில கிடைக்கிற ரேட்டுக்கு நாங்க என்ன இங்கேயே கொடுக்க முடியும். சில பேர் வந்து பெரிய பெரிய சிட்டியில போனா ஸ்டேஷனரி கடையில ரேட் கம்மியா கிடைக்க நினைப்பாங்க. அப்படி இல்ல, ஒரு முறை வந்து பார்த்தாங்கன்னா திருப்தி அடைஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு ரேட் சீப்பா இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. சார் இந்த பிசினஸ் வந்து யாரெல்லாம் எடுத்து பண்ணலாம் சார்? இதுக்கு வந்து வரைமுறையே இல்ல, யாரு வேணாலும் பண்ணலாம். ஒரு சின்ன ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு 10க்கு 10 கடை ஒரு இடம் கிடைச்சாவே போதும். ஒரு 50,000 முதலீட்டுல நல்ல பிசினஸ். இது வந்து அதாவது எக்ஸ்பிரி டேட் இது கிடையாது, கெட்டுப்போற பொருளும் கிடையாது. ஒரு வருஷம் ஆனாலும் கூட அந்த பொருள் வந்து கெட்டு போகாது. தைரியமா வச்சு விற்கலாம். நல்ல மார்ஜின் இருக்குது, நல்ல லாபம். வருஷம் 50,000 முதலீடு போட்டா போதும், அருமையா பண்ணலாம். ஓகே, இப்ப நம்ம கிட்ட இருக்க ஒரு ப்ராடக்ட் பாத்துறலாங்களா? தாராளமா பார்க்கலாம். இது வந்து பென்சில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹1.90. நீங்க ₹3 கொடுக்கலாம், இல்ல ₹5 கொடுக்கலாம். இதோட பென்சில் பாத்தீங்கன்னா மேல ரப்பர் வச்சு வரும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹5.50. நீங்க ₹10 கொடுக்கலாம். இந்த எரேசர் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குட்டி எரேசர். இது வந்து உங்களுக்கு காஸ்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 72 பைசா தான். ₹1 கொடுக்கலாம், ₹2 கொடுக்கலாம். இதெல்லாம் அவங்க சேல் பண்ணா நல்ல மார்ஜின் இருக்கும் இல்லையா? 100% 50% மார்ஜின் கண்டிப்பா கிடைக்கும். இதோட ஷாப்ல பாத்தீங்கன்னா ₹1 ₹3 கொடுக்கலாம், ₹5 கொடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா கேட்ரேஜ் பேனா இந்த மாதிரி சரத்துல வந்துரும். 10 பீஸ் இருக்கும் சரத்துக்கு. ஒரு பீஸ் பாத்தீங்க அப்படின்னா ₹13. ₹20 கொடுக்கலாம். பார்க்கர் பேனாலே விலை கம்மி பார்க்கர் பேனா ₹29 ₹50 கொடுக்கலாம். இந்த கேட்ரேஜ் பேனால பாத்தீங்க அப்படின்னா 40 பீஸ் சேல்ஸ் பண்றாங்க. அது காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ₹19 தான். ₹19 ₹40 கொடுக்கலாம். இது வந்து நரோட்டோ கேட்ரேஜ் பேனா. இது வந்து ₹21. இது நீங்க 45-50 அந்த மாதிரி ரேஞ்சில சேல்ஸ் பண்ணலாம்.
இது ப்ராஃபிட்ல பாத்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த கேட்ரேஜ் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ்க்கு 3 கேட்ரேஜ் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 4 ரூபாய் 80 காசு. ரூபாய்க்கு நீங்க சேல்ஸ் பண்ணலாம் கஸ்டமர். இது வந்து கரெக்ஷன் பேனா, விலை கம்மி கரெக்ஷன் பேனா. இது வந்து 7 ரூபா தான் உங்களுக்கு ஆகும். ஒரு சீட்டுக்கு 10 பேனா வரும். இது வந்து 15 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 10 ரூபாய்க்கு கொடுக்கலாம். விலைக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 13 ரூபாய், 20 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 30 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து உங்களுக்கு 50 to 100% உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். இந்த கேட்ரேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்கெட்டுக்கு 100 கேட்ரேஜ் வரும். ஒரு கேட்ரேஜோட விலை வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 90 பைசா. நீங்க ஒரு கேட்ரேஜ் 2 ரூபாய்க்கு கொடுக்கலாம், அல்லது 5 கேட்ரேஜ் 10 ரூபாய்க்கு கொடுக்கலாம். கஸ்டமருடைய சாய்ஸ் அது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளே, இது வந்து கிளே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 19 ரூபா தான். வெறும் 19 ரூபா. 19 ரூபாய்க்கு நீங்க வாங்கி 30 ரூபா 35 ரூபாய்க்கு நீங்க அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம். வித்தியாசமா சாக்லேட் எரேசர், இது வந்து 5 ரூபாய் 80 பைசா. நீங்க 10 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 15 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அது வந்து கஸ்டமருடைய சாய்ஸ் பொறுத்து, ஏரியா பொறுத்து நீங்க சேல்ஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இதெல்லாம் 10 ரூபாய்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும். இது வந்து ஃபைல் பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றது. ஒரு ஃபைல் உங்களுக்கு வரும். ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு 6 ரூபாய் 50 பைசா. நீங்க 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைம், இந்த பசங்க விளையாடுவாங்களா ஸ்லைம், இது வந்து வெறும் 4 ரூபாய் தான் உங்களுக்கு. ஒரு பீஸ் வந்து நீங்க 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நரோட்டோ ஸ்டிக்கர் உங்களுக்கு வந்து 3 ரூபா 50 காசு. இது 3 ரூபா வரும். இது 3 ரூபா 50 காசு வரும். இதுல நீங்க அப்படியே 10 ரூபாய் சேல்ஸ் பண்ணலாம் ஒரு ஸ்டிக்கர். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி பேனா. இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய டைப் இருக்கு. இது வந்து ஒரு பேனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் தான் ஆகும். 20 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 15 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஸ்டேஷனரி அப்படின்னு பாத்துட்டா நிறைய இடத்துல இருக்கு. இப்போ அவங்களுக்கும் நமக்குள்ள டிஃபரன்ஸ்னா என்னது? இப்போ நிறைய ஸ்டேஷனரிஸ் பாத்தீங்க டீலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நோட்டை யாரும் மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க. ஒரு மேனுஃபேக்சர் இருந்து பல்கா வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. நாங்க ஓனா நோட்டை நாங்களே சொந்தமா மேனுஃபேக்சரிங் பண்றோம். அது மட்டும் இல்லாம நாங்க ஸ்டேஷனரிஸ் இம்போர்ட் பண்ணி பண்றோம். பிளஸ் பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் டீலர்ஷிப் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால நாங்க மேனுஃபேக்சரிங் பண்றோம், ஐட்டம்ஸ் இம்போர்ட் பண்ணியும் பண்றோம், எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸ் டீலர்ஷிப் எடுத்து பண்றோம். அதனால உங்களுக்கு மூணுமே எல்லா ஐட்டம் வந்து ரேட் கம்மி நம்மகிட்ட கண்டிப்பா கிடைக்கும். நம்ம நோட் புக் சொந்தமா மேனுஃபேக்சரிங் பண்றோம் சொன்னோம் இல்லையா, அது சம்பந்தமா நோட் புக்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நரோட்டோல பேனா வந்திருக்கும், பென்சில் வந்திருக்கும், ஸ்கேல்ஸ் அந்த மாதிரி ஸ்டிக்கர் எல்லாமே வந்திருக்கும். ஆனா நோட் இது வரைக்கும் வந்திருக்காது. தமிழ்நாட்டிலேயே நாம தான் ஃபர்ஸ்ட் டைம் இது போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றதுனால நாங்களே வந்து ஓனா போட்டிருக்கோம். தமிழ்நாட்டுல நோட் புக்ல நரோட்டோ கொண்டு வந்து நாம தான் ஃபர்ஸ்ட் டைம் இது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூல்டு அன்ரூல்டு லாங் சைஸ்ல வரும். 160 பேஜஸ்ல மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 32 ரூபா தான் உங்களுக்கு. அது அவங்க எவ்வளவு சேல் பண்ணலாங்களா? இதெல்லாம் அவங்க 45, 50 அந்த மாதிரி அவங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம். இது லாங் சைஸ் நோட் புக் 160 பேஜஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு மாதிரி ட்ரிப் ஆஃப் டிசைன் சொல்லுவாங்க. நீங்க நோட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். நோட்ல ஒரு மாதிரி 3D எம்போசிங் ஃபீல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதோட பிரைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 31 ரூபாய் 50 காசு மட்டும் தான். உங்களுக்கு நான் இவ்வளவு டிசைன்ஸ் கொடுத்து இவ்வளவு அட்ராக்டிவாவே நாங்க வந்து வெறும் 30 ரூபாய் 50 காசு கொடுக்குறோம். இதெல்லாம் மார்க்கெட்ல இதோட இந்த மாதிரி நார்மல் அட்டையெல்லாம் வந்து இதோட நல்ல ரேட் சேல்ஸ் பண்றவங்க இருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட நல்ல பொருட்கள் நல்ல டிசைன் வந்து உங்களுக்கு நல்ல ரேட் கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்க தாராளமா 50 ரூபாய்க்கு நீங்க வந்து தாராளமா சேல்ஸ் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு 60 பேஜஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இதுல வந்து லாங் சைஸ்ல 60 பேஜஸ், 108 பேஜஸ், 136 அந்த மாதிரி கஸ்டமருக்கு தேவையான வெரைட்டிஸ்ல நம்ம நோட் புக் அவைலபிள் இருக்கு. கிங் சைஸ், சில பேர் கிங் சைஸ் சொல்லுவாங்க, ராயல் சொல்லுவாங்க, கிரவுன் சொல்லுவாங்க. நம்ம கிட்ட கிங் சைஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 144 பேஜஸ், 2 ரூல்டு, 4 ரூல்டு, அன்ரூல்டு, செக்குடு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே பிரைஸ் தான். வெறும் 25 ருபீஸ் ஆகுது உங்களுக்கு. இது நீங்க நியர்லி 35 to 40 ருபீஸ் நீங்க சேல்ஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சைஸ் நோட் புக். ஷார்ட் சைஸ் நோட் புக்லயே நம்ம 2-3 வெரைட்டிஸ் மெயின்டைன் பண்றோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 144 பேஜஸ், 16 ரூபாய் 50 காசு ஆகும். 25 ருபீஸ் நீங்க சேல்ஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 132 பேஜஸ், உங்களுக்கு 15 ரூபா தான் ஆகும். நீங்க 20 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அதில் எனக்கு வந்து 15 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா கம்மியில் நம்ம கிட்ட இருக்கு. பாத்தீங்கன்னா 8.5 ருபீஸ் மட்டும் தான் உங்களுக்கு. இதுலயே வந்து உங்களுக்கு 2 ரூல்டு, 4 ரூல்டு, செக்குடு, அன்ரூல்டு, ரூல்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே பிரைஸ் தான் கிடைக்கும். 8.5 தான் உங்களுக்கு. இது நீங்க கஸ்டமர் 10 ருபீஸ் கொடுக்கலாம் காம்படிட்டிவா, அப்படி இல்லைன்னா நீங்க 15 ருபீஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகும் இந்த மாதிரி நோட் புக்ஸ். ஓகே, நம்ம ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோங்களா? நம்ம மெயின் ஹோல்சேலுங்க. நம்ம ஹோல்சேல் தான் மெயினா பண்றோம். ரீட்டைல் கஸ்டமர் இருந்தாலும் அவங்களை அட்டன் பண்றோம், அவ்வளவுதான். நம்ம மெயின் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நம்ம ஹோல்சேல் தான். நம்ம மெயின் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்சி டிப் பென்சில்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து உங்க கடையில வாங்கி வச்சீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா விரும்பி வாங்குவாங்க. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6 ரூபாய் 50 காசு தான். 6 ரூபாய். ஆமா, அது நீங்க 15 ரூபாய்க்கு நீங்க சேல்ஸ் பண்ணலாம். இது ஓகே. அது போக இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க்ஸ், ஜெராக்ஸ் கடைக்காரங்க பிரிண்டர் நிறைய வச்சிருப்பாங்க. அதாவது இங்க்ல நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. எல்லா மிஷின் இங்க் இருக்கு, ஸ்பைரல் ஷீட், ஸ்பைரல் ரிங், அதெல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டோம்ஸ் ஸ்டேஷனரிஸ் வெரைட்டிஸ். ஓகே. டோம்ஸ் ஸ்டேஷனரி வெரைட்டிஸ் நம்ம கிட்டத்தட்ட நியர்லி 100 to 200 வெரைட்டிஸ் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க என்ன ஐட்டம்ஸ் கொடுத்தாலும் நம்ம கொடுக்கலாம், அந்த அளவுக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. டோம்ஸ், அதே மாதிரி அப்சரா, நட்ராஜ்ல இருக்கிற எல்லா வெரைட்டிஸ், லேட்டஸ்ட் வெரைட்டிஸ், லேட்டஸ்ட் லான்ச்சஸ் எல்லாமே நம்ம கிட்ட வேணுங்கிற ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. டிப் பாக்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா டிப் பாக்ஸ்ல மட்டும் நாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். 0.7 நம்ம 2-3 வெரைட்டிஸ் இருக்கு. 0.9, 0.5 வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. டிப் பென்சில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராண்டட் டிப் பென்சில்ஸ்ல மட்டும் நம்ம கிட்டத்தட்ட 100+ டிசைன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது ஃபிகோ, ஃபிளேர்,
கேம்லின் அந்த மாதிரி நீங்க எல்லா பிராண்ட் என்ன பிராண்ட் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலும் எல்லா பிராண்டும் சுத்தி நம்ம கிட்ட நியர்லி 100+ டிசைன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளார் லேட்டஸ்டா வந்து 2.0 டிப் பென்சில் சொல்லுவாங்க. ஓகே. பாக்குறதுக்கு பென்சில் டைப்பே இருக்கும், பென்சில் டைப் மாதிரி இருக்கும். கூட ஒரு எரேசர் ஒன்று ஷார்ப்னர் வரும். பென்சில் டைப்ல இருக்கும். அது வந்து பென்சில் கிடையாது, இது வந்து டிப் பென்சில். டிப் பென்சில். ஆமா, இதெல்லாம் வந்து லேட்டஸ்டா வந்திருக்க ப்ராடக்ட். இந்த மாதிரி நம்ம என்ன லேட்டஸ்ட் ப்ராடக்ட் வந்தாலும் நம்ம கடையில இப்போதைக்கு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும், இருந்துட்டே இருக்கும் ஸ்டாக்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா பால் பெயின் பேனா பென்டானிக்ன்ற கம்பெனில மட்டும் நம்ம இவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கோம். 10 ரூபா ஐட்டத்துல இருந்து 20 ரூபா ஐட்டம், 30 ரூபா ஐட்டம், 40 ரூபா ஐட்டம், அந்த மாதிரி எல்லா ஐட்டம் நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கலரிங் ஐட்டம்ஸ்ல பிரஷ் பென், கலர் பென்சில்ஸ் 10 ரூபாய்க்கு விற்கிறது, 20 ரூபாய்க்கு விற்கிறது, 30 ரூபாய்க்கு விற்கிறது, அந்த மாதிரியான கலர் பென்சில்ஸ். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எரேசர் ஃபிளார்ல புதுசா விட்டுருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடனே ஸ்டாக் வந்துடும். இந்த ஐட்டம் புதுசா வந்தாலும் நம்ம அப்பயே ஸ்டாக் வந்துடும் பிராண்டட் ஐட்டம்ல. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபாய்க்கு கிலோ கலர் பென்சில், கஸ்டமருக்கு வந்து இவ்வளவு 7 ரூபா தான் ஆகும். பிரஷ் பென்ஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது ரோல் பேனா சொல்லுவாங்க, யூஸ் பண்ணிட்டு ஒன் டைம் யூஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து வெறும் 5 ரூபா 50 பைசா. இது வந்து கஸ்டமர் 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். இது வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லா ஐட்டத்துலயும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஹவுசர் பேனா நம்ம கிட்ட வேணுங்கிற ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ வந்து எனக்கு ஒரு 200 பேனா வேணும், ஒரு 300 பேனா வேணாலும் என்னால கண்டிப்பா கொடுக்க முடியும். அந்த மாதிரி நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபிகோல 20 ரூபா பேனா, 20 ரூபா பேனா. இது நம்ம கிட்ட எல்லா கலர், சிங்கிள் கலர்ல இருந்து இந்த மாதிரி அசால்ட் கலர் வந்து நம்ம கிட்ட எப்பவுமே ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ப்ராடக்ட்ஸோட கிட், இதெல்லாம் சில கஸ்டமர் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வாங்குவாங்க. வேணாலும் நம்ம கிட்ட வாங்க, ஹோல்சேல் அவைலபிள் இருக்கு. அதுபோக கடைக்காரங்களுக்கு நம்ம வேணுங்கிற ஸ்டாக் நம்ம வந்து கண்டிப்பா தரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கேட்ரேஜ் வந்து 50 பீஸ் இருக்கும். பிளாக் கலர் இருந்து பிளாக் கலர்ல மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஸ்டாக் வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட வேணுங்கிற ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கடையில் வாங்கலாம். அந்த 100 பீஸ் கேட்ரேஜ்ல நம்மகிட்ட 2-3 பிராண்ட் இருக்கு, எல்லாமே ஒரே பிரைஸ். பால் பென், இது வந்து பால் பென் வெரைட்டிஸ். இதெல்லாம் நீங்க 5 ரூபாய்க்கு விற்கிற பால் பென் வெரைட்டிஸ் பாக்குற ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கிட்ட இதெல்லாம் வேற டிஸ்பிளே ஸ்டாக்ஸ். அது போக நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோர்னு இதெல்லாம் பால் பென் பென்ஸ், ஸ்டாப்லர் பின், ஸ்டாப்லர். கடைக்காரங்களாம் வந்து 100 சீட் 200 சீட் அடிக்கிற மிஷின் நம்ம கிட்ட கேட்பாங்க. அது எல்லாமே கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஃபெவிக்விக், ஃபெவிகால் 5 ரூபா ஃபெவிகால், 10 ரூபா ஃபெவிகால், கேம்லின்ல 10 ரூபா ஃபெவிகால். இதெல்லாம் வந்து நம்மகிட்ட வேணுங்கிற ஐட்டம் எப்பவுமே நம்ம ஸ்டாக் இருக்கும். ஃப்ளக்ஸ் குவிக், இந்த மாதிரி கடைகளுக்கு தேவையான பேசிக் ஸ்டேஷனரி ஐட்டம்ல இருந்து ஓரளவுக்கு நல்ல மார்ஜின் சேல்ஸ் பண்ற ஐட்டம் நம்ம கிட்ட கண்டிப்பா அவைலபிள் இருக்கு. பில் ரோல்ஸ், இந்த மாதிரி பில் ரோல்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. 50 மீட்டர் பில் ரோல், 30 மீட்டர் பில் ரோல், 2 inch 15 மீட்டர் பில் ரோல், என்ன வெரைட்டிஸ் கேட்டாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். சரம் லைஃப்ல சரம் மாதிரி வர்றது, இது வந்து கங்காரு ஐட்டம். இதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் நீங்க கடையில் அப்படியே சரம் மாதிரி மாட்டி விட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு சேல்ஸ் பண்றத விட இந்த மாதிரி சரம் மாட்டி சேல்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும். நம்ம இந்த ரேக்ல இருந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வெறும் 10 ரூபா இருக்கிற பால் பென் வெரைட்டிஸ். உங்களுக்கு இந்த ரேக் ஃபுல்லாவே இதுல இருந்து நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே பால் பென் வெரைட்டிஸ் தான். பால் பென் வெரைட்டிஸ் மட்டும் நமக்கு இவ்வளவு ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு. கேட்ரேஜ் பென்ஸ், ஃபிளார் கம்பெனில இருந்து ஃபிகோ கம்பெனி, ஹவுசர், அந்த மாதிரி இப்போ எல்லா வெரைட்டிஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கம், இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 3 ரூபா 30 பைசா. வெறும் 3 ரூபா 30 பைசா நீங்க 5 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். ஃபிகோ கேட்ரேஜ் பண்ணல 50 ரூபாய்க்கு விற்கிற ஐட்டத்துல இருந்து 150 ரூபாய்க்கு விற்கிற ஐட்டம் வரைக்கும் நம்ம கிட்ட 175 MRP வரைக்கும் நீங்க சேல்ஸ் பண்ணலாம். அது வரைக்கும் ஐட்டம்ஸ் நம்மகிட்ட ஃபிகோல வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிளே, இதெல்லாம் செட் கிளேஸ். இது உங்களுக்கு இதை வந்து நீங்க 30 ரூபாய்க்கு விற்கலாம். உங்களுக்கு ரேட் வந்து வெறும் 19 ரூபா தான். இதுல நீங்க 30 ரூபாய்க்கு 19 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு விற்கலாம். இது வந்து நீங்க 50 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றது, உங்க ரேட் வெறும் 23 ரூபா தான். ஃபேன்சி டைரிஸ், பாக்கெட் டைரிஸ் மட்டும் நம்ம கிட்ட இவ்வளவு வெரைட்டிஸ் நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம். அது போக இந்த மாதிரி மீட்டிங் பேடு, ஸ்பைரல் மீட்டிங் பேடு, ஸ்பைரல்ல நார்மல் பைண்டிங் மீட்டிங் பேடு, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்ம கிட்ட வேணுங்கிற ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. லீஃப் ஃபைல்ஸ், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் லீஃப் ஃபைல்ஸ். பேஸ்டல் கலர்ஸ்ல பாருங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பேஸ்டல் கலர்ஸ்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. பேஸ்டல் கலர்ஸ்லாம் இந்த மாதிரி கலர்ஸ்ல நம்ம கிட்ட A4 ஃபுல் சைஸ் 10 லீஃப்ல இருந்து 40 லீஃப், 50 லீஃப், 60 லீஃப், அந்த மாதிரி நம்மகிட்ட வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு. பட்டன் ஃபைல்ஸ், இந்த மாதிரி விதவிதமான பட்டன் ஃபைல்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைடு வரும் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்க கடையில வச்சீங்க அப்படின்னா கஸ்டமர் எதுவுமே பேச மாட்டாங்க. இதுல நீங்க 30 ரூபாய் கொடுத்தா கூட வாங்கிட்டு போய்க்குவாங்க. இந்த மாதிரி பட்டன் ஃபைல், ஸ்டாப் ஓப்பன் பட்டன் ஃபைல், இதெல்லாமே நம்ம பார்த்தோம்னா ஸ்டாக்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தா கம்பெனி ஸ்டாக்ஸ் தான். இது ஸ்டாக், அது போக மட்டும் மேலேயும் ஸ்டாக் இருக்கு. இது ப்ராஜெக்ட் ஐட்டம்ஸ், ஐஸ்டிக் சின்னது பெருசு, கலர்லையும் சின்னது பெருசு நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. கிஃப்ட் ஷீட்டுமே நம்மகிட்ட எப்போ வந்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். கடைக்காரங்க வந்தாங்கன்னா எப்போ வேணா எவ்வளோ ஷீட்ஸ் எடுத்து எவ்வளோ கலர் வேணாலும் நம்ம எடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தேவையான கிராஸ் மேட்டு, இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் டைம்ல நல்லா சேல்ஸ் ஆகும். அது மாதிரி கிராஸ் மேட்டு, இயர் பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு வெறும் 5 ரூபா தான். இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வரும், அது வந்து 5 ரூபா தான். கஸ்டமர் 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ப்ராஜெக்ட் ஐட்டம்ஸ். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பாம் சொல்லுவாங்க, இது எல்லாமே ப்ராஜெக்ட் ஐட்டம். பாம் இது வந்து ஒரு பாக்கெட்டுக்கு 2000 பீஸ் இருக்கும். இது வந்து 550 ரூபா. உங்களுக்கு வெறும் 0.5 அந்த மாதிரி ஆகும். நீங்க 10 பீஸ் எடுத்து நீங்க 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் கஸ்டமர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ், சின்னது பெருசு, இந்த மாதிரி ஸ்ட்ரிப் லைட்டு, ப்ராஜெக்ட் ஐட்டம், ஸ்ட்ரிப் லைட்டு, LED லைட்டு. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 கலர் இருக்கு. ஸ்ட்ரிப் லைட்ல ஒரு 10 கலர் இருக்கு.
இது வந்து பார்த்தீங்கன்னா செஸ் போர்டு, செஸ் காயின், கேரம் போர்டு பவுடருமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீச்செயின். இதெல்லாம் கீச்செயின் வந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் 6 ரூபாயிலிருந்து இருக்கு. கஸ்டமர் 10 ரூபாய்க்கு விற்கலாம், 15 ரூபாய்க்கு விற்கலாம். 6 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் நம்ம கிச்சன் வெரைட்டிஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் கஸ்டமர் வந்து வெறும் 2 ரூபா தான். இதெல்லாம் ஆஃபீஸ் கிச்சன் சொல்லுவாங்க. இது நீங்கள் வாங்கிட்டு போனால் நீங்கள் 5 ரூபாய்க்கு விற்கலாம். அந்த மாதிரி கிச்சன் அட்டை நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இது வந்து 45 ரூபா. இதுக்கு எடுத்துகிட்டு 50 பீஸ் இருக்கும். 50 பீஸ் ஏற்றி 45 ரூபா. இந்த மாதிரி கிளிட்டர் டியூப், ஸ்டிக்கர்ஸ், குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர்ஸ், இதெல்லாம் கடையில் வச்சீங்கன்னா குழந்தைங்கள விரும்பிவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 ரூபா தான் ஆகும். நீங்கள் 5 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பலூன் அட்டை கூட நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து பிரிண்டட் பலூன்ஸ். பிரிண்டட்ல இது வந்து நீங்கள் 20 ரூபாய்க்கு விற்கணும், உங்க ரேட் 10 ரூபா வரும். அது போக பிரிண்டட் இல்லாமல் சாதா பலூன்ஸ் வரும். அது வந்து உங்களுக்கு 5-6 ரூபா வரும். நீங்கள் 10 ரூபாய்க்கு விற்கலாம். சாட்டன் ரிப்பன்ஸ், ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கான ஐட்டம், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஒரு ஷீட் 5 ரூபாய்க்கு விற்கலாம். அதில் ஒரு ஷீட் ஒரு பாக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 ஷீட் இருக்கும். 10 ஷீட் 19 ரூபா. நீங்கள் 1 ரூபா 90 காசு. நீங்கள் அதை எடுத்து அப்படியே 5 ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்டான இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் வச்சீங்கன்னா நல்ல மார்ஜின் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 12 ரூபா 13 ரூபா தான் ஆகும். நீங்கள் 25 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபேன்சி வெஜிடபிள் எரேசர், குழந்தைங்கலாம் வந்து ரொம்ப விரும்பிவாங்க இந்த மாதிரி எரேசர்லாம். இதெல்லாம் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. ஸ்மைலி எரேசர், இந்த மாதிரி ஸ்க்ரோலிங் லிப்ஸ்டிக் எரேசர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் எரேசர். இந்த மாதிரி லிப்ஸ்டிக் எரேசர் நம்மகிட்ட இருக்கு. ஸ்மைலி எரேசர், ஃப்ரூட் எரேசர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ப்ராடக்ட். இதெல்லாம் நீங்கள் எப்போ உங்கள் கடையில் வாங்கி வச்சாலும் வாங்கிட்டே இருப்பாங்க கஸ்டமர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெட் ஸ்டாக் ஆகாத ஐட்டம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எரேசரு, செட் எரேசர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம். செட் எரேசரு, இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம் நம்மகிட்ட இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரில் இங்க், இதெல்லாம் புதுசாக லான்ச் ஆன ஐட்டம். பிரில்ல 25 ரூபாய்க்கு விற்கிறது, 10 ரூபாய்க்கு விற்கிறது. இதெல்லாம் நம்மகிட்ட வேணுங்கிற ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் கன்லைட் பேனா, இந்த மாதிரி லைட் எரியும் பேனால, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது கடையில் வச்சுன்னா நல்ல சேல்ஸ் ஆகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல மார்ஜின் உள்ள ஐட்டம். இது எல்லாமே இந்த மாதிரி பேனா, கேட்ரேஜ் பேனா பாக்ஸ்ல வரும். உங்களுக்கு ஒரு பீஸ் 16 ரூபா ஆகும். 30 ரூபாய்க்கு கொடுக்கலாம் நீங்க. ஹீரோ பேனா நிப், இது எல்லாமே இதுல கிட்டத்தட்ட 4 வெரைட்டி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரோலர் கேட்ரேஜ் பேனா. உங்களுக்கு அட்டைக்கு 10 பீஸ் வரும். உங்களுக்கு வெறும் 16 ரூபாய் தான். உங்களுக்கு இது வந்து செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 40 ரூபா வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ரெயின்போ டிப் பென்சில்ஸ், இதெல்லாம் வந்து எவர் கிரீன் ஐட்டம். உங்களுக்கு இந்த மாதிரி ரெயின்போ டிப் பென்சில்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பென்னு சொல்லுவாங்க. எழுதிட்டு லைட் அடிச்சுன்னா நீங்கள் என்ன எழுதினு தெரியும். அந்த மாதிரி ஐட்டம் குழந்தைங்க அதை வச்சு கவர் பண்ணுற வித்தியாசமான ஃபேன்சி ஸ்டேஷனரிஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையோட செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன காமிக்க போகிறோம்னா வாட்டர் பாட்டில், பென்சில் பாக்ஸ், பவுச்சஸ், ஸ்டேஷனரிஸ் நம்ம கொஞ்சம் இந்த ஃப்ளோரில் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எரேசர். இந்த ஜாரில் வந்து உங்களுக்கு 50 பீசஸ் இருக்கும். நீங்கள் இந்த ஒரு எரேசர் வந்து 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். இந்த 50 பீஸ் எரேசர் ஜார் பண்ணுறது வந்து உங்களுக்கு வெறும் 250 ரூபா. ஒரு எரேசர் வந்து உங்களுக்கு 5 ரூபா. நீங்கள் 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷார்ப்னர்ஸ், ஆர்டி ஷார்ப்னர், பிடி ஷார்ப்னர், பிகாச்சு ஷார்ப்னர், ஸ்பைடர்மேன் ஷார்ப்னர், கான் ஷார்ப்னர், ஷார்ப்னரில் மட்டும் நம்ம இவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம வச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெலிகன். இந்த பெலிகன் வந்து உங்களுக்கு 9 ரூபா. நீங்கள் 15 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பெலிகன்ஸ். இந்த வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டர் டேப்பு, மீட்டர் ஜாஸ்தி கலர் கிளிட்டர் டேப்பு, இதெல்லாம் நீங்கள் ஒரு பீஸ் 5 ரூபாய்க்கு விற்கலாம். உங்களுக்கு வெறும் 3 ரூபா, 2.25 ரூபா அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. க்ளூ கன் நம்ம சின்னது பெருசு, இதுக்கு தேவையான க்ளூ ஸ்டிக் சின்னது பெருசுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. நம்ம மேக்னெட் பாக்ஸ் வெரைட்டிஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஐட்டம். இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கடையில் வச்சிங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டேஷனரி, டிஃப்ரெண்டான மேக்னெட் பாக்ஸ் உங்களுக்கு இதில் இருந்து இந்த ரேக் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்னெட் பாக்ஸ். கிட்டத்தட்ட மேக்னெட் பாக்ஸ் மட்டும் நம்மகிட்ட 50 to 60 வெரைட்டிஸ் நம்மகிட்ட மேக்னெட் பாக்ஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு. ஸ்பின்னர் மேக்னெட் பாக்ஸ், ஸ்பின்னர் கையில் வச்சு விளாண்டுருப்பாங்க பசங்க, ஸ்பின்னர் ஸ்கேல் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் டிஃப்ரெண்டாக வந்திருக்கு ஸ்பின்னர் மேக்னெட் பாக்ஸ். இதெல்லாம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. கால்குலேட்டர் மேக்னெட் பாக்ஸ், இந்த மாதிரி கேல்குலேட்டர் மேக்னெட் பாக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் லாக் மேக்னெட் பாக்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி பவுச்சஸ், இந்த மாதிரி ஃபேன்சி பவுச் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் ஃபேன்சி பவுச், நரோட்டோ ஃபேன்சி பவுச், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 80 ரூபா. நீங்கள் வந்து 120, 130 வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். மேக்னெட் பாக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டீல் பென்சில் பாக்ஸ், யூனிகான் பாக்ஸு, ஸ்பைடர்மேன் பாக்ஸு, இந்த மாதிரி பூ வச்சது, ஃபிஷ்ஷு, ஃப்ரோசன் கேர்ளு, டைனோசர், இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்டீல் பாக்ஸ்லையுமே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15-20 வெரைட்டி நம்மகிட்ட இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு பென்சில் பாக்ஸ் தான். உங்களுக்கு இது பென்சில் பாக்ஸ் ப்ளஸ் எல்இடி ஸ்லேட். இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஐட்டம். இதெல்லாம் நீங்கள் கடையில் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா சேல்ஸ் ஆகும் உங்களுக்கு. இதில் நல்ல மார்ஜின் உள்ள ப்ராஃபிட் உள்ள ஐட்டம்ஸ். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பென்சில் பாக்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரதாப் பென்சில் பாக்ஸ்னு சொல்லிட்டு கம்பெனி ஐட்டம். அது நம்மகிட்ட ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பென்சில் பாக்ஸ் மட்டும் நம்ம கிட்டத்தட்ட நம்மகிட்ட 50 + 60 வெரைட்டிஸ்க்கு மேலே நம்ம பென்சில் பாக்ஸ் மட்டும் இருக்கு. பென்சில் பாக்ஸ்ல இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஐட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்பின்னர் பென்சில் பாக்ஸ். இது வந்து எக்ஸோ கேம் விளையாடுவாங்க பசங்க. அந்த மாதிரி அதுக்கு ஒன்றான ஐட்டம்ஸ் உள்ள வந்துடும். இது வந்து எக்ஸோ பென்சில் பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பென்சில் பாக்ஸ். இந்த மாதிரி சுற்றிக்கலாம் ஃபோன் பென்சில் பாக்ஸு. இந்த மாதிரி வித்தியாசமான விதவிதமான ஸ்டேஷனரிஸ் மட்டும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 4 ரூபா 80 பைசா. அந்த மாதிரி பாக்ஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எரேசர் வந்து உங்களுக்கு 4 ரூபா 80 பைசா. ஐஸ்கிரீம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இதெல்லாம் நீங்கள் வந்து 10 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். வாட்டர் பாட்டில் நம்மகிட்ட வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 லிட்டரு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா. 20 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் 30 ரூபா 40 ரூபாய்க்கு கூட நீங்கள் வந்து 40 ரூபாய்க்கு கூட விற்கலாம். வாட்டர் பாட்டில் வந்து நம்மகிட்ட இந்த மாதிரி வித்தியாசமான ஐட்டம், ட்ரெண்டியான ஐட்டம், 1/2 லிட்டரு 1 லிட்டரு இந்த மாதிரி ஃப்ளிப் டாப்பு இந்த மாதிரி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 28, 38, 41, 44, 1 லிட்டரு 1/2 லிட்டரு அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஷார்ப்னர், இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஷார்ப்னர் ஒரு முழுக்க ஒருத்தர் ஸ்டேஷனரி ஸ்டோரு அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ஒரு நல்ல கமர்ஷியல் ஏரியா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்லாம் உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். இதெல்லாம் நீங்கள் 25 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப்னர் ஐட்டம் சேல்ஸ் பண்ணலாம். பென்சில் பாக்ஸ் இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் எல்லாமே நம்மகிட்ட வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் 10 ரூபாய்க்கு விற்கிறதுல இருந்து ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிறதுல இருந்து 50 ரூபாய்க்கு விற்கிறதுல இருந்து நம்மகிட்ட வெரைட்டி ஆஃப் ஷார்ப்னர் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3D பென்சில் பாக்ஸ் இதுவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளைட் பாக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான ஐட்டம். இந்த மாதிரி வித்தியாசமாக வச்சிங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு வித்தியாசமான பொருளும் கடையில் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கடைக்கு ரெகுலராக கஸ்டமர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ், ஃப்ளைட் பென்சில் பாக்ஸு, ஸ்பின்னர் பென்சில் பாக்ஸு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் பென்சில் பாக்ஸ், ஸ்பின்னர் மேனர் பாக்ஸு, ஸ்பின்னர் பென்சில் பாக்ஸு இந்த மாதிரி நம்மகிட்ட ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப் பென்சில்னா மொக்கு மாற்றி போடுறது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 7 ரூபா. 10 ரூபாய்க்கு கூட சேல்ஸ் பண்ணலாம், 15 ரூபாய்க்கு கூட சேல்ஸ் பண்ணலாம். உங்கள் ரேட் வந்து வெறும் 7 ரூபா தான். எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பவுச்சஸ், ஃபேன்சி பவுச்சஸ், பெரிய பவுச்சஸ் இதெல்லாம் உங்கள் கடையில் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா சேல்ஸ் ஆகக்கூடிய ஐட்டம், குவாலிட்டி ஐட்டம்ஸ் இது எல்லாமே. கேட்டரிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நம்ம கேட்டரிஸ் பண்ணால் வித்தியாசமான கேட்டரிஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் கடையில் வச்சிங்க அப்படின்னா நல்லா சேல்ஸ் பண்ணலாம். நல்ல மார்ஜினல் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கேட்டரிஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டரிஸ் பண்ணாலே ஸ்பார்க் நிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ தான் பசங்க வந்து இப்போ ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 ரூபா வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பவுச்சஸ், பென்சில் பவுச் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட 9 ரூபாயிலிருந்து இருக்குது. பென்சில் பவுச்சோட ஸ்டாக் மட்டும் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பென்சில் பவுச் நம்மகிட்ட பாருங்கள் எவ்வளோ பவுச்சஸ் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எல்லாம் விதவிதமாட்ட நம்ம பவுச்சஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் வேணுங்கிற ஸ்டாக் நீங்கள் எடுக்கலாம். இது எல்லாமே வந்து பவுச்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மார்ஜினல் ஐட்டம். உதாரணத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பவுச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுச் வந்து உங்களுக்கு வெறும் 20 ரூபா. உங்களுக்கு இந்த பவுச் நீங்கள் 30 ரூபாய் சேல்ஸ் பண்ணலாம், 35 ரூபாய் சேல்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி விலை கம்மியிலேருந்து நம்மகிட்ட ஹை குவாலிட்டி பவுச்சஸ் வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டாக். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பவுச்சஸ். இதெல்லாம் வந்து உங்கள் கடையில் வச்சிங்க அப்படின்னா நல்லா சேல்ஸ் ஆகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல மார்ஜின் தரக்கூடிய ஐட்டம். இதெல்லாம் நீங்கள் ஒரு பவுச் வந்து 200 வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். பவுச்சஸ் மட்டும் நம்மகிட்ட பாருங்கள். இந்த மாதிரி டிஸ்பிளே பவுச்சஸ் மட்டும் நம்மகிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு பாருங்கள். நம்ம இம்போர்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்றனால பவுச்சஸ் நம்மகிட்ட விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் ஒரு நல்ல மார்ஜின்ஸும் சேல்ஸ் பண்ணலாம். அது போக இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் கார்டு பவுச் பேக்கிங் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்மகிட்ட நிறைய ஐட்டம் அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் பேக்கிங் உள்ள பவுச்சஸ் இதெல்லாம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மகிட்ட இருக்க ஸ்டாக்ஸ். கிட்டத்தட்ட நம்ம இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் பவுச் பேக்கிங்கில் மட்டும் நம்மகிட்ட இந்த மாதிரி லைட் எரியிற பவுச்சஸ், இந்த மாதிரி லாக் வச்சது, லாக் இல்லாமல் இருக்கிறது, சிங்கிள் பீஸ் பேக்கிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பவுச்சஸுக்கு மட்டும் நம்ம இவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸ்கூல் ஓப்பனிங்க்கு தேவையான நோட் புக், ஸ்டேஷனரிஸ் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த மாதிரி வித்தியாசமான டிசைன், சூப்பர் டிசைன்ஸான ஸ்கூல் பேக்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. லஞ்ச் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 70 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா 70 ரூபா. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் வரும். அது 66 ரூபாயிலிருந்து நம்மகிட்ட லஞ்ச் பேக்ஸ் நம்மகிட்ட கிட்ட 20 வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்கூல் பேக்ஸ் 20+ வெரைட்டிஸ் நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது. இன்னும் நீங்கள் ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் லிங்க்கும் வெப்சைட் லிங்க் இருக்குது. அது மூலிமா கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.